உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் யாருக்கு வந்து டார்கெட் பண்ணுறீங்க, யாருக்கு யூஸ் பண்ண டார்கெட் பண்ண போகிறீங்க, அது மூலிமா யூஆர் கோயிங் டு மேக் மணி. ஆனால் ரெவன்யூ இஸ் நாட் மணி, ப்ராஃபிட் இஸ் த மணி. பிஸ்னஸோட அல்டிமேட் எய்மும் வந்து மணி மேக் பண்ணுறது தாங்க. ஒரு டார்கெட் செக்மெண்டேஷனே தெரியாமல், யாருக்கு ப்ராடக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் வந்து டிஸாட்டிஸ்ஃபை ஆகும். ஈவன் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா கூட அந்த மார்க்கெட்டிங் அந்த பீப்புளை நீங்கள் டார்கெட் பண்ணி மார்க்கெட் பண்ணீங்கன்னா தான் உங்களால் வந்து அதிகப்படியான சேல்ஸை கொண்டு வர முடியும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கூகுள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து டார்கெட் செக்மெண்டேஷன். இப்போ டார்கெட் செக்மெண்டேஷன் சொல்லும்போது ஈவன் அதை இன்னொரு மாதிரி ஐசிபின்னு சொல்லலாம். ஐசிபின்னா ஐடியல் கஸ்டமர் பெர்சோனா. உங்கள் ப்ராடக்டை நீங்கள் யாருக்கு வந்து டார்கெட் பண்ணுறீங்க, யாருக்கு யூஸ் பண்ண டார்கெட் பண்ண போகிறீங்க, அது மூலிமா யூஆர் கோயிங் டு மேக் மணி. சரிங்களா? பிஸ்னஸோட அல்டிமேட் எய்மும் வந்து மணி மேக் பண்ணுறது தாங்க. தெர் இஸ் நோ சேரிட்டி அட் ஆல். மணி மேக் பண்ணுறதுனா ரெவன்யூ இஸ் நாட் மணி, ப்ராஃபிட் இஸ் த மணி. பணம் லாபம் வரணும், எல்லா செலவும் போக கையில் பணம் லாபம் வரணும். ஸோ அப்போ இதில் வந்து ஒரு செக்மெண்டேஷன் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. நீங்கள் வந்து யாரை, எந்த கஸ்டமரை ஒரு டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதில் நான் எங்களுடைய நித்ரா ஜாப்ஸ் பிளாட்ஃபார்த்தையே நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஈவன் எல்லா பிளாட்ஃபார்ம் இப்படி தான். நித்ரா மேட்ரிமோனி ஆகட்டும், எங்களுக்கு வந்து அதை ரெண்டையுமே வச்சு கூட விளக்க சொல்கிறேன். நான் வேறு எக்ஸாம்பிளையும் சொல்கிறேன். இப்போ நித்ரா ஜாப்ஸ் நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ப்ளூ காலர் ஜாப்புக்கான பிளாட்ஃபார்ம். நாங்கள் வந்து ஒயிட் காலரை கான்சன்ட்ரேட்டே பண்ணுறதில்ல. ஏன்னா ஒயிட் காலருக்கு ஆல்ரெடி வந்து நாக்குரி இண்டீட் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அவங்க வந்து ஐடியல் கஸ்டமர் கிடையாது. அந்த மாதிரி, அதாவது ரொம்ப ஒரு இன்ஜினியரிங் முடித்தவங்க, சரிங்களா, இருக்கிறாங்க. இதில் கொஞ்சம் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கான சில வேலைகள் இந்த நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. பட் இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து இப்போ ஒரு ஐடி சைடு, இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஹை லெவல் சைடு, ஸோ அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட வந்து நாங்கள் அதை கான்சன்ட்ரேட்டே பண்ணுறதில்ல. இட் இஸ் நாட் அவர் டார்கெட் செக்மெண்டேஷன். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எங்கள் பிளாட்ஃபார்ம் நித்ரா ஜாப்ஸு தமிழில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, அது தனியாக இருக்குது, இது தமிழில் தனியாக இருக்குது. ஸோ அப்போ தமிழில் இங்கிலீஷ் ஒரு அந்தளவுக்கு தெரியாத ஒரு செக்மெண்ட்டு. அதே மாதிரி எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சிருப்பாங்க. இது வந்து நாங்கள் ப்ளூன்னு சொல்கிறத விட ப்ளூ ஒரு கிரே காலருக்கான பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். நார்மலாக ஒயிட் டு ப்ளூ பிரிப்பாங்க. ஒயிட், கிரே, ப்ளூ அப்படி நம்ம வச்சுட்டோம்னா இது ஒரு கிரே அண்டு ப்ளூ கலருக்கான பிளாட்ஃபார்மு. ஸோ அதில் வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டு, கிராஃபிக் டிசைனரு, ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெலிகாலர்ஸு, மார்க்கெட்டிங், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ்மேன், பர்சனல் அசிஸ்டன்ஸு, டிரைவர், குக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து இதையெல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய இந்த நித்ரா ஜாப்ஸ் பிளாட்ஃபார்ம் கேட்டர் பண்ணுது. ஸோ இப்போ இவங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து நல்லா அந்த லோக்கல் லாங்குவேஜில் தான் வெல்வெஸ்டாக இருப்பாங்க. அந்தளவுக்கு இங்கிலீஷ் புரிதல் குறைவாக இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் இந்த நித்ரா ஜாப்ஸ் பிளாட்ஃபார்த்தை அந்த மாதிரி ஒரு கஸ்டமரை மனசில் வச்சு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது என்னுடைய பர்சனல் ப்ராப்ளத்தில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் ஐடியல் கஸ்டமர் பர்சோனான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எங்களுடைய டார்கெட் செக்மெண்டேஷன். நாக்குரி போனீங்கன்னா அது வந்து ஹை லெவல் எண்ட் யூஸராக இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் நித்ரா மேட்ரிமோனி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்களுடைய பிளான்ஸு, எங்களுக்கு வந்து இதில் எல்லா கஸ்டமரும் இருக்கிறாங்க, ஹை லெவல் கஸ்டமர் இருக்கிறாங்க. அது ஆனால் மோஸ்ட்லி வந்து ஒரு மிடில் கிளாஸை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரியான செக்மெண்டேஷன் தான் எங்களுக்கு இருக்கும். ஏன்னா எங்களுடைய ப்ரைஸிங் பிளானும் அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த அஃபோர்டபிலிட்டி லெவலில் தான் இருக்கும். ஸோ இப்போ இதே மற்ற தமிழ் மேட்ரிமோனி, ஷாதி.com, ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை லெவல் முடித்தவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஹை லெவலில் இருக்கிறவங்க, அந்த மாதிரியான செக்மெண்டேஷனை வந்து டார்கெட் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எங்களுடைய ஒர்க்கிங்ஸ் வந்து மிடில் கிளாஸை, ஏன்னா நாங்கள் உள்ள ப்ரொஃபைல் ஆகட்டும், ஏன்னா தமிழ், இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ எங்கள் செக்மெண்டேஷன் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளை அப்பீல் பண்ணுற மாதிரியான ப்ரைஸிங் பிளான் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்போம். ஸோ அப்போ ஹை எண்ட் யூஸர் வந்து ஒன்று கேட்குறாங்கிறதுக்காக வந்து அதை நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. பிளாட்ஃபார்ம் செக்யூர்டாக இருக்கும். ஏன்னா வந்து லேடிஸ் வந்து அவங்க ஃபோட்டோவை கொடுக்குறதுல தயக்கம் இருக்கும். அதனால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, வீடியோ பண்ண முடியாது, ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த செக்யூரிட்டியெல்லாம் வந்து இருக்குது, ஆப்புக்குள்ளே அந்த செக்யூரிட்டியெல்லாம் இருக்குது.
இந்த எங்களுடைய செக்மெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணிடுவோம், யாரை நம்ம டார்கெட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. டார்கெட் செக்மெண்டேஷனே தெரியாமல், யாருக்கு ப்ராடக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 சைடும் வந்து டிஸாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ நான் கொண்டு போய் என்னுடைய பிளாட்ஃபாரத்தில் வந்து ஒரு ஐடி ஜாப்ஸ் வந்து ஒரு எம்ப்ளாயர் கொடுக்குறாரு, எனக்கு வந்து ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் வேணும் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. நான் வாங்கி போட்டுட்டுனா இங்கே பேக் அண்ட் டெவலப்பரே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அவரு டிஸாட்டிஸ்ஃபைடு. எனக்கு நீங்கள் டெலிகாலர் கொடுங்க, எடுக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் கொடுங்க, எடுக்கலாம். டிரைவர் கொடுங்க, எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான செக்மெண்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம இதில் வந்து ஆள் கிடைக்கும். ஸோ அப்போ நான் இல்லை, அவர் வந்து நான் போய் ஒரு நீங்கள் கொடுங்க ஐடி ஜாப்ஸ்லாம் கொடுங்க, பேக் அண்ட் டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பைத்தான் டெவலப்பரு, சரியா? இல்லை ஒரு சிஇஓ இல்லை ஒரு என்ன சொல்கிறது சிஎம்ஓ, சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், அந்த லெவல் ஆஃப் இதை கொடுங்க, நான் எங்கள் பிளாட்ஃபாரத்தில் போகிறேன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நோபடி கோயிங் டு கால் தம். ஸோ அவங்க வந்து டிஸாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. அப்போ நம்ம ப்ராடக்டை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 2 சைடுமே, எங்கேயும் அந்த கஸ்டமர் இருக்க மாட்டாங்க, எம்ப்ளாயும் வேலை தர்றவங்களும் அதில் இருக்க மாட்டாங்க, வேலை கொடுக்குறவங்களுக்கும் அதனால் பிரயோஜனம் கிடையாது. அப்போ 2 பேருமே டிஸாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஸோ அப்போ அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அப்போ நாம் பண்ணக்கூடிய எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இது மேனுஃபேக்சரிங், ரீட்டைலிங், ஓகே, இல்லை ஒரு ஐடி சைடு ப்ராடக்ட் ஆகட்டும், ஓகே. ஸோ அப்போ அது யார் நமக்கு வந்து நம்ம யாருக்காக பண்ணுறோம். உதாரணத்துக்கு எங்களுடைய நித்ரா பீப்புள் இருக்குது, இது வந்து அட்டெண்டன்ஸ் அண்ட் பேரோல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரு. இப்போ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போகிறவங்க மோஸ்ட்லி ஹெச்ஆர்ஸ், வெப்சைட் யூஸ் பண்ண போகிறவங்க ஹெச்ஆர்ஸு, மொபைல் ஆப்பை யூஸ் பண்ண போகிறவங்க எம்ப்ளாயீஸு. ஸோ அப்போ எனக்கு அவங்கள தான் மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்கள அப்பீல் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணணுமே ஒழிஞ்சு, நான் எல்லாமே வந்து ஓனர்ஸ் தான் இதை பார்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஓனருக்காக நான் இதை டிசைன் பண்ணேன்னா யூஸபிலிட்டி பிரச்சனை வரும், அதை யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை வரும். சரிங்களா? ஸோ அப்போ செக்மெண்டேஷன் நம்ம யாருக்காக பண்ணுறோம், இந்த பிஸ்னஸ் வந்து யாரை டார்கெட் பண்ணுறங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நீங்கள் எந்த பிஸ்னஸில் இருக்கிறீங்கன்னு பாருங்கள், நீங்கள் அதை எப்படி செக்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு, அந்த ஈவன் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா கூட அந்த மார்க்கெட்டிங் அந்த பீப்புளை நீங்கள் டார்கெட் பண்ணி மார்க்கெட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து அதிகப்படியான சேல்ஸை கொண்டு வர முடியும். தேங்க்யூ.